ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் கொஞ்சம் பெரிய சமையல் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் நாளாகவே பெரிய சமையல் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாம்பார் சாதம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் காய்கறியெல்லாம் எடுத்து அரிசியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்கறிகளை எல்லாம் வெட்டிட்டு அப்படியே கொஞ்சம் வேலையை பார்த்தோம்னா மதியம் லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். சாம்பார் சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக ரைஸ் போட தேவையில்லை, கம்மியாக ரைஸ் போட்டுக்கிட்டாலே போதும். ஒரு 20 பேர் சாப்பிடக்கூடிய நார்மல் ரைஸ் ஒரு 20 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம போட்டோம்னா அதில் ஒரு 35 பேர் நம்ம சாம்பார் சாதத்தில் சாப்பிடலாம். அதுக்கேற்ற போல தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா அதில் காய்கறி பருப்பு எல்லாம் போடுவோம். அதனால நமக்கு 35 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால இப்போ நான் கரெக்டாக ஒரு 20 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் ஊற வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ஒவ்வொரு வேலையாக செஞ்சிடும். முதல்ல தக்காளி மல்லித்தலையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உரித்து அதையும் தனித்தனியாக எடுத்து வைப்போம். அடுத்து வெங்காயம் அதையும் ஒரு பக்கம் ஒவ்வொரு வேலையுமா நான் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் தாளிக்கிறதுக்கே போவேன். குக்கர்லேயும் அரிசி ஊற வச்சிட்டோம், அதையும் வச்சு எடுத்து குலைவாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாளிக்க போனோன்னா விசில் விட்டு ஆஃப் பண்ண உடனே நம்ம தாளிக்க போனோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டீம் இறங்கி அங்கே காயெல்லாம் வெந்து வர்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் காயெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ முதல்ல தக்காளியை வெட்டி தக்காளியை ஒன்றா வைக்க முடியாது, கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் தனியாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சிடலாம். பெரிய பாத்திரத்தில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய தக்காளியை வெட்டினாலே பரவாயில்ல, கரைஞ்சிரும் சீக்கிரம். சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாம்பாருங்களுக்கெல்லாம் காய் வெட்டுறது ஈஸி. பொரியலுக்கு வெட்டுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக தானே வெட்டுறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம், உப்பு சேர்த்துடலாம். சாம்பார் சாதம் நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கணும்னா நல்ல கொலன்னு இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் அரிசி இருக்கிற மாதிரியே இருக்கும். அது சோறு குலையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி பொங்கலுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு நல்லா நம்ம மசிச்சுட்டு தாளித்து அதில் அந்த குழம்புல போட்டு இந்த சோறை போட்டு கலந்தோன்னா நல்லா கொலன்னு கிடைக்கும். அதுக்காக தான் இதில் வேக வச்சுருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 3 இதில் படியில் தான் அளந்து வச்சேன். அதில் இதில் அளந்ததை விட ஒரு 4 படி அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 4 படி அரிசி போட்டிருக்கேன்னா 8க்கு 10 12 படி அரிசி தண்ணி ஊற்றின மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊற்றி வேக வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. இது ஆஃப் பண்ண செகண்ட் நம்ம தாளிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது அதுலேயும் காய்கள்லாம் வேகணும், புளியெல்லாம் ஊற்றி வேக வைக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கணும். அதுக்காக இது ஆஃப் பண்ண உடனே நம்ம அங்கே பற்ற வச்சுக்கலாம். அப்படியே மாங்காய் மரத்துக்கு தண்ணி, மாங்காய் மரம் இருக்க நல்லா வளர்ந்துட்டே போறியான்ல, சூப்பராக. கார்டன் இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. கார்டன் வளரல, செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. மாங்காய் மரம் என் ஹைட்டுக்கு வந்துருச்சு. அது அஸ்ப கூட வளர்ந்து போயிடுச்சு. ஆனைக்கட்டியில் நாங்கள் போகிறப்ப பிடுங்கிட்டு வந்த ஒரு ரோட்டோரத்தில் ஒரு வேலியில் கிடந்துச்சு. சும்மா எடுத்துகிட்டு நட்டு வச்சேன், சூப்பராக வந்துருச்சு. இந்த பட்டன் ரோஸ் மாடியில் இருந்துச்சு, அதை கீழே கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ பரவாயில்ல, தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்கிறத விட கீழே நல்லா இருக்குது. நாங்கள் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை போட்டு விட்டுருந்தோமா, அதில் இதுவும் பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது. இதை எடுத்து வெளியில் நட்டுறலான்னு சொன்னேன் மாமாட்ட. வெத்தலை கொடி நல்லா மேலே வரைக்கும் போயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம்,
வெங்காயம் வந்து ரொம்பலாம் பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்த பொருளை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து காயும் சேர்த்துடலாம். தக்காளி காய் எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. காய் வதங்கிறதுக்கு உப்பு, அடுத்து மஞ்சள் தூள். பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு. நம்ம மசிச்சு விட்டாலே போதும். மசிச்சு விட்டுறலாம். அழகாக இருக்கான்ல. இது வந்து ஆனைக்கட்டியில் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இந்த காகிதப்பூ. அவன் எப்போ வளருவான், எப்போ பூ பூப்பான் அப்படின்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருந்துச்சு. சரி வளரவும் ஒரு மனசு வந்துச்சு. சரி வளர்ந்துருச்சு, என்னடா இவ்வளோ வளர்ந்துருச்சு இன்னி பூ பூக்கலையே அப்படின்னு தோணுச்சு. இப்போ பூ பூத்துட்டியான். பூ பூக்கவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மேலே வரைக்கும் கயிறு கட்டியிருக்கு. அவர் வந்து அழகாக இருக்கே, சரி கொஞ்சம் நாளைக்கு இது இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க மாமா. அழகாக இருக்கான்ல. என்ன இருந்தாலும் ஒரு காகிதப்பூ இருந்தாலே ஒரு அழகு தான். அதனால தான் நாங்கள் மேலே மாடியிலையுமே காகிதப்பூ செடி வந்து ஒரு 7-8 தொட்டிக்கிட்ட வச்சுருக்கோம். கலராக விதவிதமான கலரில் வச்சுருக்கோம். அதுவும் அழகாக இருக்கும். இன்னொரு இடத்துலையும் வைக்கணும். காய் வதங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி காயை வந்து நல்லா வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சாம்பார் தூள் போட்டு வதக்கணும்னு இல்லை, சரி சும்மா லைட்டாக வதக்கி விட்றேன், இல்லைன்னா கட்டி கட்டியாக நிற்கும். தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி வந்து நிறையா ஊற்றுவோம். காய் வேகட்டும். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா. நல்லா காய் வந்து நல்ல அதாவது குழையிற அளவுக்கு காய் வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வேலையே. தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா வேகட்டும். மூடி வச்சு விட்ருவோம். ஷாஷா குட்டி இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து வெளியில் விட்டால் வந்து காம்பவுண்ட் அடுத்த வீட்டுக்கு ஏறி குதிச்சிட்றான். அதனால வந்து நாங்கள் கயிறு வாங்கி அவனை கட்டி வச்சுருக்கோம் வெளியில் கூட்டிகிட்டு வரப்போ. அதுவும் வெளியில் மாடிக்கெலாம் கூட்டு போனால் இப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெளியில் வாசலுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்தால் இது போல் கட்டி வச்சிருது. அப்போ தான் அவன் வந்து வெளியில் ஓட மாட்டான். இதை அவுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வீட்டில் தான் உட்காந்துருப்பான். அடுத்த வீட்டில் உட்காந்துருந்தா அதுக்கடுத்த வீட்டை தாண்டி இந்த ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிக்க போயிடுறான். திடீர்னு எங்கேயா போய் காணாமல் போயிட்டானா என்ன பண்ணுறது, எனக்கு வேறு பூனை கூட்டி போயிட்டானா அது வேறு பெரிய மனவருத்தமாக போயிடும். காய் வெந்துடுச்சா பார்ப்போம். காய் வெந்துருச்சுன்னா புளி ஊற்றணும். அதனால் கத்திரிக்காய் பாருங்கள் வெந்துருச்சு நல்லா. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அவன் பார்த்தேன். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து புளியை ஊற்றி வேக விட்டுருவோம். புளி வாடை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்குருவோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு இதை போடுறது கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் இப்போ அந்த வேலையை பார்த்துடலாம். தடி என்ன இந்த கொதிக்குது. ஏன்டா இப்படி கொதிக்கிறீங்க? இந்தளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். சிம்மில் வச்சுட்டேன். புளி ஊற்றி பச்சை வாடை போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோறை போட்டு கிளறுவோம். மல்லித்தலையும் முன்னாடியே போட்டு விட்ருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பாருங்க நல்லா கொலன்னு எடுத்து உள்ளே போட்டுருவோம். அஸ்பெக்ட் பெரிய குக்கர் எடுத்து வாடா. வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால அப்பளமும் பொரிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரெடி. அதுக்கப்புறமா அப்பளமும் அதுக்கு பொரிச்சாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பி எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை. இப்போ நம்ம கிளம்பலாம்.